வணக்கம் நண்பர்களே. வாய்க்கு வந்ததையெல்லாம் துடுக்குத்தனமாக பேசி யாரையும் மதிக்காமல் தனக்கு ஒரு பெரும் அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, தொண்டர்களிடையே நாம் ஒரு எழுச்சி நாயனாக வந்து விடுவோம் என்ற நினைப்பில் பேசி வந்தவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், மாநில தலைவர், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர். அவருக்கு என்ன நடந்தது, இப்போது என்ன நிலையில் இருக்கிறார், இது என்ன அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் இப்போது எங்கு தஞ்சம் அடைந்திருக்கிறார் விவரங்களை சொல்கிறேன். அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட யாரையுமே மதிக்காத ஒரு போக்கில் தான் அண்ணாமலை பேசுவார். ஆனால் சில இடங்களில் தான் தொண்டர்களோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரியும் தன்னுடைய ஆட்டிடியூடு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியும் பதில் சொல்வார். செய்தியாளர்கள் சந்திப்பிலெல்லாம் அவருடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரியாக பதில் சொல்வது என்பது வேறு, கையாள்வது என்பது வேறு, துடுக்குத்தனமாக பேசுவது என்பது வேறு. இது எந்த வகையில் அவர் இருப்பார்ங்கிறது அவருடைய பேட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி தொடர்ந்து இவர் செயல்பட்டு இருந்தனால வருமான வரித்துறை ஒரு சின்ன செக் பண்ணாங்க. என்ன, மணல் மாஃபியாக்களிடமிருந்து இவர் பணம் வாங்கியிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், எவ்வளோ சொத்து வாங்கி குவிச்சிருக்காரு இந்த மணல் மாஃபியாட்டேருந்து, அதெல்லாம் போய் அங்கே தலைமையிடத்தில் சேர்ந்ததுனால தான் அவருக்கு இன்னொரு பொறுப்பு கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஏன்னா பொறுப்புகள் கொடுத்தா இவர் இந்த மாதிரி செயல்பட்டுருவாரோன்ற ஒரு பயம். இப்போது ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூரில் வாங்கின சொத்துக்களை பற்றி ஒரு சர்ச்சை இன்னமும் உலவி கொண்டு இருக்கிறது. இவர் பேசின பேச்செல்லாம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெல்லி தலைமை கேட்டிருக்கு. அதில் தான் அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற முதிர்ச்சியற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் என்பது தெரிந்திருக்குது. அப்போ மாநில தலைமை, இப்போ இருக்கிற மாநில பாஜக தலைமை எப்படி திணறிட்டு இருக்காங்கன்றது டெல்லி தலைமைக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது தலைமை தன்னை கழட்டி விட்ருவோம், நாம் அதே தியாகி பட்டத்தோடைய தனி ரூட்டில் போயிடலான்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பிளான் வச்சுருந்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இப்போது அதனால தான் அவரை நீக்கினா, ஏன்னா அவருக்கு தியாகி அப்படி இப்படின்னு வித்தியாசம் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் நீக்காமல் அவருடைய உறவினரை நெருங்கி போகிறாங்க. யார்? அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் அவருடைய உறவினரை நெருக்கி என்ன செய்ய போகிறாங்க, அவங்க தொடங்கிய நிறுவனங்களை எல்லாம் ஒவ்வொன்றா இப்போது மூட சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாஜி. என்ன நடக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.